வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒன் டே விளாக் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி நீங்கள் வந்து ஒன் டே விளாக் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் காலையில் இப்போ எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு போய் வந்து கறிக்கடை வரைக்கும் போகலான்ட்ருக்கேன். அங்கே போயிட்டு என்ன எடுக்கிறேன்னு பார்க்கலாம். வாசல் தொளிச்சு வச்சு சாணி போட்டு வாசல் தொளிச்சு வச்சு பொருங்க அப்படி பேக் கேமரா போடுறேன். வாசல்லாம் தொளிச்சு வச்சு ஆனால் குழந்தைம் போடலன்னா போடணும். அதுக்குள்ளே கறிக்கடை வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துட்டு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறேன். இல்லை, நம்ம வீட்டில் ரோஸ் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சின்ன செடி 4-5 டைம் பூத்துருச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலம் போட்டாச்சு. இனி வந்து நம்ம கிளம்பலாம். போயிட்டு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். போயிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் 2, அப்புறம் முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 முட்டை, அப்புறம் தயிர் 2, பால் பாக்கெட் 5. பால் பாக்கெட் எதுக்கு 5னா, எப்போவுமே 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை போய் பண்ணிடுவேன். இது பார்த்திங்கன்னா இறால். எனக்கு மீன் கடையில் வந்து இறால் ஒரு 1/2 கிலோ சொல்லி வச்சுருந்தோம். செவரொட்டியும் ரத்தமும் சொல்லியிருந்தோம், கிடைக்கல. பார்க்கல. 10 மணிக்கு மேலே அந்த தம்பி கூப்பிட்றேன்ருக்கேன். கூப்பிட்டானா வாங்கிக்கலாம். ஏன்னா அது ப்ரெட்டு கம்மியாக இருக்குங்களா, ரெகுலராக அதை எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. இது சும்மா ஒரு 1/2 கிலோ மட்டும்தான் எடுக்கலாம். மற்றபடி இப்படியே என்ன தூங்கிட்டு இருக்காங்க. டீ வச்சுட்டு எழுப்புனா சமைப்பாங்க. வச்ச சாம்பார் கிடக்குது. பூரி 2 கிடக்குது. சரி, டீ வைப்போங்களா? டீயெல்லாம் வச்சு குடிச்சிட்டோம். நாங்கள் குடிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. மணி பார்த்திங்கன்னா 8:30 போகுது. பிரியா இப்போ தான் எழுந்திரிச்சிருக்காங்க. அதனால சரி, அவங்க காஃபி போட்டு வச்சு காப்பியை சூடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு. எந்த வேலையும் செய்யலை, அப்படியே கிடக்குது. தூங்கும்போது ஏதாவது உருட்டுனா எந்திரிச்சு சொல்லி உருட்ட மாட்டேன். அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் எதாக இருந்தாலும். எந்திரிச்சிட்டானா சாப்பிட வச்சு மற்ற வேலையை பார்த்துடலாம். எந்திரிச்சிட்டாங்க, டீ குடிச்சிட்ருக்குறாங்க. பாப்பா தூங்கிட்டுருக்குறாங்க. நான் இப்போ தான் செய்தி ஆன் பண்ணேன். இன்றைக்கி முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் இல்லையா, அதனால் இப்போ தான் ஆன் பண்ணி விட்டோம். இறால் க்ளீன் பண்ணுறாரு மாமா. மணி என்ன தெரியுமா? மணி என்ன? 9:30 ஆகுது. ஆகட்டும். இப்போ என்ன காம நேரத்தில் பசிக்குதுன்னு சொல்லுவேன். பசிக்குதுங்க. அந்த உட்காந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்குறேன். பசிக்குது. எந்திரிச்சா உட்காந்த இடமா பசிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால் தொக்கு, சாப்பாடு, ரசம். அவ்வளோதான். சரி வாங்க, அடுத்தடுத்து நம்ம ஒர்க்கு பார்ப்போமா? வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து கட் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை, இது பேர் என்ன, மசாலா. அதை மேக்னேட் பண்ணி கொஞ்சம் வெளியே வைக்கிறதுக்கு, வெயிலில் வைக்கிறதுக்கு. வெயிலே அடிக்கலை, எங்கே போய் வெயிலில் வைக்கிறதுன்னு தெரியல. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு ஆசை, ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துருக்குறோம். வெறும் 300 இந்த இறால் தான். ஏமாம்மா, அதை நினச்சாதான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். மார்க்கெட்டில் எடுத்துருந்தா கம்மியாக இருந்திருக்கும். 300 ஒரு கிலோ கிட்ட இருக்கலாம். ஆமாம், ஆனால் அவ்வளோ இடத்துல திங்க முடியாது. போதும், அளவாக இருக்கும். நான் தான். ஆமாம், நீ அப்படியே வலு தின்று எடுக்கிறது தான் சாப்பிடுவேன். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. சாப்பாடு வச்சுட்டாங்க. முட்டை வந்துட்டு இருக்குது. இறால் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்காங்க. நேற்று இருந்த சிக்கன் கொஞ்சம் இருக்குது, அதனால் அந்த சிக்கன் குழம்பு அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு விட்டாச்சு. பிரியா என்ன பண்ணுறேன், பாப்பா ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அமைக்க. பிரியா எங்கே பல் விளக்க வந்தா? பிரியா பல் விளக்கிட்டு இருக்கா. நான் மோட்ரு போட்டு விடணும். பிரியா மோட்ரு போட்டு விட்ருவா, தண்ணி வேறு இல்லை. சரி, நான் போய் மோட்ரு போட்டு விடலாம்.
டிவியில் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, பதவியேற்பு விழா. ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓஸில் போடலை, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஓஸ் போய் புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மோந்து தான் ஊற்றிட்டுருக்காரு. நம்ம வச்ச ரோஸ் செடியில் ரோஸ் பூத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பொறிக்கிறதுக்கு தான் மனசு இல்லை, பறிக்கவும் இல்லை, தலையில் வைக்கவும் இல்லை. இது வரைக்கும் என்ன வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வச்சாச்சு, முட்டை வேக வச்சாச்சு, வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன், இறால் வந்து பார்த்திங்கன்னா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்னேட் பண்ணி அதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்பேன். பச்சையாக வந்து அப்படியே எனக்கு வெங்காயம் தக்காளிக்குள்ளே போடுறதுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் எனக்கு, அதனால் பிடிக்காது. இப்போ ரசத்துக்கு கரைச்சிடலாம். துணியெல்லாம் இப்போ தான் வந்து துவைச்சி வந்து பார்த்திங்கன்னா காய போட்டேன். நான் தான் துவைச்சேன். நான் தான் துவைச்சேன். துவைச்சி அலசி இப்போ தான் காய போட்டு 2 நிமிஷம் கூட ஆகலை. நான் துவைச்ச துணி திருப்பி எடுத்து துவைச்சிட்ருக்காரு. சரி, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ நீங்கள்? மாமா தான் துணி துவைக்கிறாங்க, நான் துவைக்கல. நான் வந்து உள்ள சமையலில் இருந்தேன். பாதி துணி ஏம்மா பாதியாக அலசி அலசி காய போடுறீங்க? சரி, ஒயிட் துணியை தனியாக துவைக்கலான்னு ஒயிட் துணி தனியாக போட்டிருக்காரு. வாங்க சாப்பாடு என்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இறால் கிரேவி ஃபைனலில் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் சுண்டுனா போதும், எடுத்துடலாம். தண்ணி மட்டும் சுண்டட்டும். விலைக்கழுவுறதுக்கு கையோடு நான் விலைக்கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரசம் ரெடி, சுட சுட நல்லா இன்றைக்கி கொஞ்சம் புளிப்பு வச்சுருக்கேன். ரசம், சாப்பாடு, முட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி நம்ம வீட்டில் இன்றைக்கி. இதுதான் சாப்பாடு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்தைக்கு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம். சிக்கன் கிரேவி, இறால், சாப்பாடு, ரசம், முட்டை. பாப்பாவுக்கு சாப்பாடு, ரசம், முட்டை, கொஞ்சோண்டு இறால். சிக்கன் வந்து பாப்பா சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஃபஸ்ட்டு அவங்க நேற்று கொடுத்துடலாம். அத்தை வந்து வந்துட்டாங்க, படுத்திருக்காங்க. அத்தைக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மாமா வந்ததுக்கப்புறம் நானும் மாமா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சப்பா சாப்பிட்லாம் 2 பேரும். துவைச்சிட்டாரு முக்கால்வாசி. முடிஞ்சம்மா. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 ஆகுது. 11:15 ஆச்சு. இப்போ தான் சாப்பாடு செஞ்சு முடிச்சிருக்கேன். ஐயோ அப்பா, வெயிலுக்கு ஒன்றும் முடியல. காலையில் ஒரு இளநீ வெட்டி கொடுத்தாரு, அதுதான் குடித்தேன். குடிச்சிட்டு சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். செஞ்சாச்சு, சாப்பிட்றது மட்டும்தான் பேலன்ஸு. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து படுத்துட்டோம். மாமா கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து காலையில் வாங்கிட்டு வருவாங்க. இவர் 1:30க்கு வாங்கிட்டு வந்துருக்காரு. இது ஏன்டா இப்படி கொடுத்தேன்? செவரொட்டி காலையில் கேட்டேன், எல்லோரும் வாங்கிட்டாங்க. இல்லை அப்படின்னா மணி பார்த்தீங்கன்னா 1 மணியா. இப்போ கூப்பிட்டு அண்ணா செவரொட்டி இருக்குது, நானும் கூட சரி பரவாயில்ல அப்படின்ட்டு போனால் இது எந்த செவத்தில் நான் ஒட்டுறதுன்னு தெரியல. செம்ம துண்டு 50 ரூபா. சரி, அதுதான் கிடச்சதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ தின்னே நான் போக மட்டும் போதும். 4 துண்டாக வெட்டி நறுக்குன்னு வாயில் அள்ளி, ஒரு சுத்துக்கு தான் இருக்கு வாயில் அள்ளி போட்டேன்னு வேலையே முடிஞ்சு. என்னச்சுக்க வெங்காயம் பழம் நல்லா மசாலா போட்டு தேய்ச்சி சுட்டு அப்படி வாயில் போட்டுரு. என்ன உன்னெல்லாம் தான் சொல்லுது சாமி.
டாக்டர் உனக்கு ரத்தம் ஊறணும்னாரு, எனக்கா சொன்னாரு? இங்கே இருங்கண்ணா, செவுரொட்டி தானே சாப்பிட சொன்னாரு. நான் என்ன சாப்பிடும் போதெல்லாம் அந்த செவுத்தை ஒட்டியே உட்காந்து சாப்பிடுறேன். செவுத்தை சுரண்டி சாப்பிடு. கொஞ்ச நேரம் தூங்கினால தான் இப்படியெல்லாம் பேசுகிறாரு. தூங்காமல் இருந்திருந்தாருன்னா இப்படி பேச மாட்டார். சரி ஓகேங்க, எனக்கு வந்து பசி ஆகுது, நான் போய் சாப்பிட்றேன். நான் வந்து செவரொட்டி பொரிச்சு தரவா? வேண்டாம், எனக்கு பசிக்கல. போ, முதல்ல செஞ்சே சாப்பிடு போ. ஆன் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் பக்கத்தில் வா, ரொம்ப பக்கத்தில் வராது. உடனே கொஞ்ச நேரம் படுத்துட்டு விளக்கிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. விளக்கிழவிட்டு வீடெல்லாம் பூட்டில் விட்டு குளிச்சு அப்படியே சீட்டு கட்டணும். அது கொண்டு போகலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 துணி பேலன்ஸ் வச்சு படுத்துருந்தாரு. அந்த துணி போட்டுட்டு இருக்காங்க. பாட்டெல்லாம் கழுவலாம் அப்படின்ட்டு கழுவிட்டு இருக்கேன். கட்டுறக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். மாமா அந்த டீ போட்டுட்ருக்காங்க. டீ குடிச்சிட்டு போயிடும். வெறும் வயிற்றோட போனோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்து, அதனால் டீயை குடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு டீ போட்டு விட்ருக்காரு. குளிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயாச்சு. நகையத்து பிரியாவோட கொலுசு ஒன்று வச்சுருக்கோம், அதை திருப்பறதுக்காக வந்திருக்கேன். காசு கொடுத்தாச்சு, எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. அண்ணன் இல்லையாங்கண்ணா? சரி சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கோ, கொஞ்சம் மங்களாக தான் தெரியும். இந்த திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வந்து போகிறோம் காய் வாங்கிறதுக்கோசரம். நானும் பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா பப்பாளி எலுமிச்சம்பழம் வாங்கிட்டோம். பாப்பா என்னது நம்ம கேட்டா பஞ்சு மிட்டாய், கீரை வாங்கிடலாம். அண்ணா கீரை எவ்வளோண்ணா? வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் படுத்துட்டோம். படுத்ததுக்கப்புறமா மாமா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, என்ன பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள், 6 மந்த் ஆகுது. அது கொண்டு போய் நம்ம இதில் வச்சு, அது எதுக்காக வச்சிருந்தோம்? பாப்பாவோட பூச்சி உள்ள போகும்டா. ஆமாம், பாப்பாவோட கொலுசு எடுக்கிறதுக்காக வச்சோம். அப்போதைக்கு நம்ம கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 300 எவ்வளோ சில்லற போச்சு? அப்போது 350 ரூபா போச்சு. அப்போ வந்து கொண்டே போய் வச்சோம். சரி பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவள் காலில் போட்டதை எடுத்து சரி கொண்டே வைங்க. டே போ அக்கட்டால கொண்டே வைங்க, முத்துளுந்துரு. நான் தான் போட்டிருக்கேன்ல, எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் பேர். ஏ அதெல்லாம் வேண்டாம், கொண்டே வைங்க. சொல்லுங்க. நைட்டு இது ரொம்ப நாள் லைட்ஸ் போட்டு என் காலில் போட்டு நல்லா இருக்கு. என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறீங்களா? அது கடிச்சு எடுக்கிறாரு. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கும் போது இப்படி தான். அது என்னமோ நான் கொலுசு போடும் போதெல்லாம் ஒன்று எங்கள் அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கொலுசு வந்து டைட் பண்ணும்போது வாயில் தான் கடிச்சு எடுப்பாங்க. இப்போ மாமா என்ன ஒரு ஆனந்தம். இல்லை பொதுவாகவே ஜென்ஸ் இப்படித்தானான்னு எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் இப்படியான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். கொலுசை வந்து எப்போ பார்த்தாலும் அந்த காலில் கடிக்கிறது, சரி வா காலில் கடிக்கிறது,
வாயில் கடிக்கிறது எப்போ பார்த்தாலும். கழட்டி வச்சிருக்கேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு. கழட்டி இல்லை, வச்சிருக்கோம். சின்ன சின்ன இதுக்காக நம்ம இது பண்ணுறது தான். அது எதுக்காக நம்ம வச்சுருக்கோம்? ஏதோ ஒரு இது அவசரத்துக்கு நம்ம இது பண்ணுறது தானே. எல்லாமே நம்ம வந்து வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. கழட்டி வச்சிருந்தோம். எல்லாமே சின்ன சின்ன எமர்ஜென்சிக்கு இது பண்ணுறது தான். பாப்பாவுக்கு வந்து போடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கையில் இருந்துச்சு. இருந்தாலும் அவசரத்துக்கு வேணும் அப்படிங்கிறக்காக வந்து வச்சுருந்தோம். இதையும் கொண்டு போயிட்டு கொஞ்ச நாளைக்காக போடுவோம். அப்புறம் என்ன கற்றுக்கலாம் குழந்தை வேலை என்னென்ன 2 மாதத்துக்கு. நடந்து போங்க. இல்லை இல்லை போ. மெதா மெதா. மெதுவா. இன்னும் தவளவே இல்லை பாரு அது. இப்போதான் ஜம்முன்னு இருக்கு. அப்பா அவ்வளோ பெருசாக போட்டு இந்த தம்மா துண்டு அருணா கயிறாட்ட போட்டுட்டு இருந்த. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன நடந்துச்சு இந்த விளாக்ல பார்த்துருப்பீங்க. இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி வந்து நான் முன்னாடி விளாகில் சொல்லியிருப்பேன். இப்போ புதுசாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுங்களேன், இந்த மாதிரி கொலுசு வந்து நான் வாழ்நாளில் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்லேயும் சண்டை கட்டின நாள் நிறையா இருக்குது. இவர்கிட்டையும் சண்டை கட்டின நாள் நிறையா இருக்குது. இவர் இப்படி கொலுசு எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை, வாங்கி தரமாட்டார். அதாவது 3 பக்கம் வந்து 5 முத்து வச்சது, செயின் வச்சது, இந்த மாதிரி எடுத்து போடு, அது நல்லா இருக்கும், டிசைன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எங்கள் வீட்டில். அப்புறம் பட் ஆனால் பாப்பா வந்து இதே மாதிரி தான் வயசில் வந்து ஒரு 7 மாதம் வளகாப்புக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு பேபி வளகாப்புக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கடை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆனால் எனக்கு தான் கொலுசு வாங்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது. கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே போய் 2 அடுக்கு 3 அடுக்கா 2 அடுக்கு 2 அடுக்கு ஃபுல்லாக சலங்க. அது குஜராத்தி மாடல் நல்லா இருக்கும். அதை நான் பார்த்துட்டேன், போட்டேன். காலையில் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி நின்றுட்டேன். கையில் 3500 ரூபா பத்தலை. குமரனில் இருக்கும், குமரன் தங்க நைட்டு 8 மணி, சாயந்தரம் 7 மணி 8 மணி. நான் இங்கே இருக்கேன், நீ வீட்டில் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டா. தாட்டி விட்டேன். கடையிலே உட்காந்துக்கிட்டா. கடையிலேயே நான் உட்காந்துக்கிட்டு போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து கடைசியாக நாங்கள் தான் போகிறோம். அவங்க இவர் வர வரைக்கும் எனக்கு டீ, ஒரு தடவை காஃபி, ஒரு தடவை டீ, தண்ணி உட்காந்து என்னை பக்கத்தில் பச்சை பிள்ளையாட்ட உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதே காலில் போட்டுட்டு இப்படியே ஆடிட்டே உட்காந்துருக்கேன். அதை வாங்கிட்டு வீட்டு அந்த கொலுசு ரொம்ப நல்லா உழைச்சி தெரியுமா, ஒரு முத்து விழுகலை. ஆமாம், அப்படியே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி இந்த கொலுசு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தான் நான் இந்த மாதிரி கொலுசு வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 அடுக்கு முத்து வச்சது, 2 அடுக்கு முத்தில் உள்ளுக்குள்ளே செயின் வச்சது, அதுக்கப்புறம் 1 அடுக்கு முத்து வச்சது. இது பாப்பாக்குன்னு தான் கழட்டி வச்சேன். சரி, அப்படியே வீட்டில் வைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ திருப்பும் போதும் நான் தான் சரி ஒரு 2 மாதத்துக்கு காலைல போடு காலைல போடு, ஒரு 2 மாதத்துக்கு போ, ஜல்லு ஜல்லு இருந்துட்டு போகுது. நான் நடந்தனா தனியே கேட்குது. சரி, ஓகே. இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்புக்கே திருப்பி தரேன்னு சொன்னார். வளகாப்புக்கு திருப்பி தரேம்மா, காலில் போட்டுக்கோ அப்படின்ட்டு. நான் தான் ஆகவே வேண்டவே வேண்டாம், எனக்கு இதே போதும் அப்படின்னு. இப்போ போய் திருப்பிட்டு வந்துட்டாரு. கேட்காம திருப்பிட்டு வந்துட்டேன். வச்சு என்ன பண்ணுறது, அப்புறம் எப்படி இருந்தாலும் திருப்பி தானே ஆகணும். 1000 கட்டிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கட்டி இப்படி கொடுத்துருச்சு. இப்படி ஒரு நாள். சரி, ஓகே. இந்த விளாக் வந்து முடிச்சுக்கலாம். இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கீங்க. சண்டே வந்து நம்மளுக்கு இப்படி தான் போச்சு. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹை பாயிண்ட்டு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்க்கலாம். பாய்.